வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே, மீண்டும் ஒரு இனிய காணொளியில் உங்களை சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி. இப்பொழுது கனடாவிலே அதாவது கனடாவினுடைய கோடை காலம் நிறைவு பகுதியை அண்மித்து கொண்டு இருக்கிறது. இந்த கோடை காலத்தை அண்மித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே தான் நாங்கள் எங்கள் வீடுகளிலே வைத்திருக்கின்ற தோட்டங்களாக இருக்கட்டும் அல்லது வெளிப்புறங்களில் இருக்கின்ற தோட்டங்களிலே மரக்கறிகளை பிடுங்குவது வழமை. அப்படித்தான் இன்றைய தினம் நாங்கள் ஒரு மரக்கறி தோட்டத்திற்கு உங்களை அழைத்து வந்திருக்கின்றேன். இங்கே இந்த தோட்டத்திலே மரக்கறிகளை நீங்கள் கொள்வனவு செய்யலாம். ஆனால் என்ன ஒரு அதிசயம் என்று சொன்னால், இந்த மரக்கறிகளை நாங்களே பறிக்க வேண்டும். அதற்காகத்தான் இங்கே வருவது. மரக்கறிகள் சாதாரணமான கடைகளிலே வாங்குவது போன்று வாங்கிவிடலாம். ஆனால் இது நாங்கள் வந்து எங்கள் கைகளினாலே கத்தரிக்காயாக இருக்கட்டும், பச்சை மிளகாயாக இருக்கட்டும், வேறு வேறு மரக்கறிகளாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே நாங்கள் எங்கள் கரங்களினால் பறிக்கின்றவற்றை தான் நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். இதை சில பேர் கடந்த வருடம் நான் இந்த வீடியோவை போட்ட வேளையில் சிலர் இதனுடைய முகவரியை எல்லாம் கேட்டிருந்தீர்கள். டிஸ்கிரிப்ஷனிலே இதனுடைய முகவரி தெளிவாக தந்திருக்கின்றேன். நீங்களும் அங்கே சென்று உங்களுக்கு தேவையான மரக்கறிகளை கொள்வனவு செய்து கொள்ளலாம். இப்பொழுது தான் அதற்குரிய காலமாக அது இருக்கிறது, பறிப்பதற்குரிய காலமாக அது இருக்கிறது. அங்கே சென்றால் நீங்கள் உங்கள் கார்களிலேயே உள்ளுக்குள் போய் உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் பறித்து வந்து அதற்குரிய பெறுமதிகளை நீங்கள் பணம் செலுத்திவிட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரலாம். ஒரு நாள் இனிமையான பொழுதாக அமையும். ஆனால் ஒன்றை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள், சரியான வெயில் நிறைந்த பிரதேசமாக இருக்கும். போவர்கள் கவனமாக போய் வாருங்கள். சரி, வாருங்கள், காணொளிக்குள் செல்லலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரீகன் யூடியூப் சேனல். பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் நிற்கிற இந்த இடத்துல இருந்து இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா சுற்றி வர தோட்டம் தான் இருக்குது. இங்கே பாருங்க, நாங்கள் வந்த காரெல்லாம் அங்கே நிற்குது. இங்கே பாருங்க, தோட்டங்களில் பிடுங்குறா கிழிஞ்சால நிற்கிறோம். இப்படி சுற்றி வர தோட்டங்களாக தான் இருக்கும். இதுக்குள்ளே நாங்கள் எல்லாவற்றையும் பிடுங்கி கொள்ளலாம். பிடுங்கி அதை கொண்டு போனோம்னு சொன்னால் ஒரு கூடைக்கு ஒவ்வொரு கணக்கு இருக்குது. பச்சை மிளகாய் என்ன இவ்வளவு, கத்தரிக்காய் இவ்வளவு, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில் இருக்கும். அதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, இப்போ நான் நிற்கிற இடத்துல இருக்கிற இந்த இதில் பாருங்கள், இதெல்லாம் மிளகாய் எல்லாம் பாருங்க காய்ச்சி போயிருக்கு. பாத்தியாக வச்சு எல்லாம் வச்சு உண்டாக்கி இருக்கணும். பாருங்கள், பார்க்குற இடமெல்லாம் தோட்டமாக தான் இருக்கு. இங்கே பாருங்கோ, இது சின்ன பச்சை மிளகாய் பார்த்தீங்களா தெரியும். 2 பேர் இருந்து பிடுங்கின பாருங்க, வேலைக்கார 2 பேர் கையிட்டு பிடுங்கோ. பிடுங்கி இந்த கூடைக்கு சேர்க்கல. இந்த ஆள் அடுத்த ஆள் பிடுங்குறாரு பாருங்கோ. பச்சை மிளகாயில் கறி வைக்க போகிறோம் கொண்டு. அங்கால பாருங்க 3 பேர் நிற்கிறோம். ஸ்ரீலங்காவிலேருந்து இறக்குமதி செய்கிறார்கள் 3 பேர். மிளகாய் பிடுங்கிறதுக்கு இறக்குமதி செய்திருக்கோம். இவே இப்படியே பிடுங்கிட்டு கையால் பிடுங்கி எடுக்க வேண்டியான எல்லாத்தையும். இப்படி தான் பிடுங்குறது பச்சை மிளகாய் பாருங்க.
பிடுங்கிடா, குனிஞ்சு நின்று பிடுங்கிடாது. இப்போ மரத்தையே கையால் பிடுங்கியாச்சு. ஒரு மரத்தில் எவ்வளோ பச்சை மிளகா இருக்குன்னு பார்த்தீங்களா? இது பாருங்க பச்சை மிளகாய் எவ்வளோ. இது பாருங்க இதில் செத்த மிளகாய் நிறைய இருக்குது. இப்போ இப்படி எல்லாத்தையும் ஒன்றா உடைச்சி பிடுங்குவோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கறிமிளகாய். இது பாருங்க இது ஃபுல்லாக கறிமிளகாய். கறிமிளகாய் எல்லாம் முத்தி போய் சோப்பாக வந்துட்டு. இப்போ அடுத்த நாங்கள் போகிற இடம் வந்து தக்காளி பழம் பிடுங்க போகிறோம். வாங்கோ தக்காளி பழம் பிடுங்க. இங்கே பார்த்தீங்களா பார்க்குற இடமெல்லாம் இதெல்லாம் தக்காளி பழம். இங்கே பாருங்க எல்லாம் காய்ச்சி தொங்கி போயிருக்கு. காய் இருக்குது, பழம் இருக்குது. பாருங்க எவ்வளோ நிற்குதுன்னு பாருங்க. எல்லாமே தக்காளி பழம் தான். ஃபுல்லாக தக்காளி பழம். காரை கொண்டு வந்து இப்படி தக்காளி பழத்தோடு பக்கத்துலேயே விட்டுட்டு இறங்கி போய் தக்காளி இஞ்சி பாருங்க எல்லாம் பிடுங்கிடும் பாருங்க. தக்காளி பழம் இஞ்சி இதுக்குள்ளே காயும் எடுக்கலாம், பழமும் எடுக்கலாம். பார்த்தீங்களா தெரியும். உண்மையிலே இது கடையில் வாங்கலாம். ஆனால் நாங்கள் வந்து இங்கே வந்து தோட்டத்தில் வந்து பிடுங்கிறது வந்து ஒரு நாள் அந்த நாள் வந்து மிகவும் சந்தோஷமாக போகும் என்று சொன்னால் வெளியால் ஒரு இயற்கை வெளியில் வந்துட்டு நாங்கள் இப்படி பழங்களை இப்படி வந்து இந்த மரக்கறிகளெல்லாம் இப்படி கொண்டு போகிறது வந்து ஒரு சந்தோஷமான நாளாக இன்றைக்கு இருக்கும். அதுக்காண்டித்தான் எல்லாருமே வாரது. இப்போ நாங்கள் வந்திருக்கிற அடுத்த இடம் வந்து வெங்காயத்தோட்டம். இங்கே பாருங்க வெங்காயத்தோட்டங்கள் பாருங்க இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி வெங்காயத்தோட்டம். வெங்காயம் பிடுங்கினோம் பாருங்க எல்லோரும். இது எங்களோட வீட்டு தேவைக்கு தான் நாங்கள் பிடுங்குறோம், வியாபார தேவைக்கு இல்லை. வீட்டில் நாங்கள் அன்றாடம் பாவிக்கிறதுக்கு. வெங்காயம் இப்போ சரியான விலை. இது சிவப்பு கலர் வெங்காயம் பாருங்க எல்லாம் சாஞ்சி போயிருக்கு இல்லத்தில். இங்கே பாருங்க அடுத்த ஆக்கள் வெங்காயம் பிடுங்கிடும். பாருங்க இந்த பெரிய வெங்காயம் உண்டு. அடுத்ததாக நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து கத்தரி தோட்டம். கத்தரி தோட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கத்தரிக்காய்கள் இதுக்குள்ள இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் நல்ல உயிர்ப்பான கத்தரிக்காய்களாக இருக்கும். உடனடியாக பிடுங்கி கொண்டு போகக்கூடிய நல்ல கத்தரிக்காய்கள். விலையும் சரியான மலிவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும்.